إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இரவு தொழுகைக்கு பிறகு இந்த மார்க்க பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயான் நிகழ்ச்சியிலே முதல் 5 நாட்களுக்கு சஹாபாக்கள் வாழ்வினிலே நடந்த நிகழ்வுகள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் தொடர்பான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கா வெற்றிக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்து ஜிஹாது செய்த சஹாபாக்கள், அவர்களுக்கு உதவி செய்த அன்சாரி சஹாபாக்கள், அதுபோன்று மக்கா வெற்றிக்கு பிறகு இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்த நபி தோழர்கள், அவர்களுக்கு உதவி செய்த மதீனாவுடைய நபி தோழர்கள், அன்சாரி நபி தோழர்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், والسابقون الأولون من المهاجرين والأنصار, அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள், ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள், இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரி சஹாபாக்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அதுபோன்று நன்மையான காரியங்களில் அவர்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், இவர்களை எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரலு அன்ஹும், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றான், அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை சஹாபாக்களை புகழ்ந்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி, தலைமுறையிலேயே சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் தான் கியாமத் நாள் வரை வரக்கூடிய சமுதாயங்களிலேயே மிகச்சிறந்த சமுதாயம். சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும், அதற்கு அடுத்த சிறந்த சமுதாயம் சஹாபாக்களுக்கு அடுத்த சமுதாயம், அதற்கு அடுத்து சிறந்தவர்கள் அவர்களுக்கு அடுத்து வந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரை தோன்றக்கூடிய நபிகள் நாயகத்துடைய உம்மத்துகளிலேயே அருமை சஹாபாக்களை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், தர்மத்தை எடுத்துக்கொண்டாலும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு அதில் பல முன்மாதிரிகள் இருக்கிறது. கல்வியை தேடுவதை எடுத்துக்கொண்டாலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பல பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. பசித்தோருக்கு உணவளிப்பதை எடுத்துக்கொண்டாலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பல பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. இப்படி எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நபி தோழர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு
பல பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நபி தோழர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டால், குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமின் பாவம் செய்து விட்டால் அவன் எவ்வாறு நடந்து கொள்வான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அது போன்ற இலக்கணத்திற்கு முன்மாதிரியாக நபி தோழர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பற்றி திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஃபைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். அவர்கள் ஒரு அசிங்கமான காரியத்தை செய்துவிட்டால் அல்லது தமக்கு தாமே அநீதி இழைக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனடியாக அவர் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். ஒரு மூமின் எப்படி இருப்பான்? ஒரு பாவத்தை அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் உடனடியாக என்னுடைய இறைவன் அல்லாஹ்வை நினைத்து நாம் இவ்வாறு பாவம் செய்து விட்டோமே என்று அந்த பாவத்திற்கு வருந்தி இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாடுவார்கள். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன். அவர்கள் அறிந்து கொண்டே, பாவம் என்றுதான் தெரிந்து கொண்டே தாங்கள் செய்த காரியத்தில் உறுதியாக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய பண்பாடு அப்படி அல்ல. நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்றால் நம்முடைய மனசாட்சிக்கு பாவம் என்று தெரிந்தாலும் அதை கடைசி வரை சரிதான் என்று வாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாக நம்மில் குடிகொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான மூமின்களுக்கு அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அந்த வசனத்திற்கு இலக்கணமாக அடையாளமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியில் 6308வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இன்னல் மூமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹத ஜபலின். ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன், அவனுடைய பாவத்தை அவன் எப்படி பார்ப்பான்? தான் ஒரு மலைக்கு கீழே அமர்ந்திருப்பது போன்றும் ஐயகா அலைஹி, அந்த மலை தன் மீது விழுந்து விட போகிறதை போன்றும் அவன் பார்ப்பான். நாம் ஒரு பாதைக்கு கீழே இருக்கிறோம், அந்த பாதை உருண்டு நம் மீது விழுந்து விட்டால் என்னவாகும் என்று நாம் பயப்படுவோம் அல்லவா? அதுபோன்று ஒரு மூமின் என்ன செய்வான்? அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் அவன் அப்படித்தான் பார்ப்பான். ஒரு பாவம் செய்து விட்டால் அல்லது ஒரு பாவம் செய்யக்கூடிய எண்ணம் வந்து விட்டால், ஒரு மிகப்பெரிய பாறை தன் மீது விழுந்தால் எப்படி நம்முடைய உயிர் போய்விடுவோம், நாம் அதற்கு எப்படி பயப்படுவோமோ அதுபோன்று நபி தோழர்கள் என்ன செய்வாங்க? ஒரு மூமின் வந்து என்ன செய்வான்? தன்னுடைய பாவத்தை நினைப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றார்கள். ஆனால் ஒரு பாவி எப்படி நினைப்பான்? வஇன்னல் ஃபாஜிர யரா துனூபஹு கஸுபாபின் மர்ர அலா அன்ஃபிஹி. ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை தன்னுடைய மூக்கில் கடந்து செல்கின்ற ஒரு ஈயை போன்று நினைப்பான். மூக்கில் வந்து ஒரு ஈ நிற்குதுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம அது பெருசாக நினைக்காம தட்டி விட்டா ஈ என்ன செய்ய போகுது? பறந்து போக போகுது. அப்போ ஒரு பாவி வந்து பாவத்தை எப்படி நினைப்பானா? தன்னுடைய மூக்கில் இருக்கின்ற ஈயை போன்று எடுத்துக்கொள்வான். ஆனால் ஒரு மூமின் எப்படி எடுத்துக்கொள்வான்? ஒரு மலைப்பாறை தன் மீது உருண்டு விழுவதை போன்று அவன் ஒரு பாவத்தை செய்வதற்கு பயப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒரு மூமினுக்கு என்ன உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்களோ அதுபோன்று சஹாபாக்கள் வாழ்க்கையிலே ஒரு சிலர் தவறை செய்யும் பொழுது அவர்கள் மூமினுக்குரிய இலக்கணத்தோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கவிருக்கின்றோம். அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நாம செய்யக்கூடிய தவறுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதெல்லாம் ஒரு பாவமா என்று நாம் நினைப்போம். அவ்வளவு அற்பமான பாவத்திற்கு கூட நபி தோழர்கள் எப்படி பயந்திருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி ஒரு இறை நம்பிக்கைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று சஹீஹுல் புகாரியில் 6492வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்னக்கும் தஅமலூன அஅமாலன், நீங்கள் பல செயல்களை செய்கிறீர்கள், பாவமான பல காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். ஹி அதக்கு ஃபி அய்யுனிக்கும் மின ஷஅரி, ஆனால் உங்களுடைய பார்வைக்கு அது முடியை விட மெல்லியதாக தெரிகிறது. பயங்கரமான பல பாவங்கள் நீங்க என்ன செய்றீங்க? எப்படி சொல்றாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை மக்களை பார்த்து சொல்றாங்க, இன்றைக்கு நம்மோடு அவர்கள் வாழ்ந்திருந்தால் என்ன சொல்வார்கள் என்று நாம், அது மிக பயங்கரமான வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள்.
அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க சில பாவங்களை செய்றீங்க, உங்க கண்களுக்கு அந்த பாவங்கள் எப்படி இருக்கிறது? ரொம்ப முடியை விட மெல்லியதான் நீங்க என்ன செய்றீங்க, நினைச்சிட்டு போய் அற்பமான ஒரு பாவமாக நீங்க நினைக்கின்றீர்கள். ஆனால் இன் குன்னா நஉத்துஹா அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மூபிகாத், நீங்க எதை அற்பமான பாவம் என்று நினைக்கிறீர்களோ அந்த பாவங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களாக நினைத்தோம். மூபிகாத் என்றால் நிரந்தரமான நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதினோம். அதையெல்லாம் நீங்கள் மிக அற்பமாக நினைக்கின்றீர்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இய்யாக்கும் முஹக்கிராத்தி துனூப், பாவங்களை பாவம் செய்வதை அற்பமாக நினைப்பதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். சின்ன சின்ன பாவமா நிறைய செய்யறோம் வச்சுக்கிடுங்க, பெரிய பெரிய பாவத்தை விட்டுங்க. சின்ன சின்ன பாவமா என்ன செய்யறோம், நிறைய செய்யறோம். ஒரு 10 பேரை பத்தி 10 தடவை புறம் பேசணும் வச்சுக்கிடுங்க, ஒரு ஆளை பத்தி பேச சின்னது தானே. அப்ப இந்த அற்பமான பாவங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் சாதாரணமாக அதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். இன்னமா மசலுமு ஹக்கராத்தி துனூப், சிறு பாவங்கள் அற்பமான பாவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு மலை பள்ளத்தாக்கில் இறங்குறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு குச்சியை எடுத்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு குச்சினா, குச்சி ரொம்ப சின்னது தானே, பயங்கரமான ஒரு மரக்கட்டையா இருந்தா தூக்க முடியாது. ஒரு ஆள் ஒரு குச்சி எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு குச்சியை எடுத்து ஹத்தா அங்கஜும் குப்சகும், எல்லோரும் ஒவ்வொரு குச்சியா எடுத்து கொண்டு அவங்களோட ரொட்டியை வேக வச்சிடறாங்க. ஆளுக்கு ஒரு குச்சியை கொண்டு அடுப்பை மூட்டி ரொட்டியை வேக வச்சு என்ன செஞ்சிடறாங்க, எடுத்துடுறாங்க. வைன்னமு ஹக்கிராதி துனூப் மத்தா யுஹது பிஹா சாஹிபுஹா கலக்கஹு, அது போன்றுதான் சிறு பாவங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன பாவமா செஞ்சா அந்த பாவங்களை செய்யக்கூடியவனை அது என்ன செய்துவிடும், துகுலிக்குஹு, அது அழித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம செய்யக்கூடிய பாவங்களை எப்படி நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு பாவங்களை ஒரு மூமின் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே சஹாபாக்கள் அந்த பாவங்களை எப்படி பார்த்தார்கள், அவர்கள் ஒரு பாவத்தை செய்தால் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவம் செய்து விட்டால் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பாவம் செய்யாத கூட்டமாக இருந்தால், நாம பாவம் செய்யாத மக்களா இருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்து விட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தன்னுடைய அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இப்னு ஆதம் யுஹ்திவு பில்லைலி வன்னஹார், மனிதனே நீ இரவிலும் பகலிலும் பாவம் செய்கின்றாய். நாம இரவிலும் பகலிலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் இரவுலையும் பகல்லையும் சின்ன சின்ன பாவங்களையா செய்யாமல் இருக்க மாட்டான். மனிதனே நீ இரவிலும் பகலிலும் பாவம் செய்கின்றாய், நான் உன்னை இரவிலும் பகலிலும் என்ன செய்கின்றேன், மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மூமின் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் விஷயத்தை அவன் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், பாவங்கள் அவனை எப்படி அழித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதுபோன்று நாம் பாவம் செய்து விட்டால் உடனடியாக அந்த பாவத்திலிருந்து நாம் திருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை மார்க்கம் என்ன செய்ய சொல்லி காட்டுகிறது. இப்ப நம்ம சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு வருவோம். சஹாபாக்கள் பாவம் செய்யும் போது அவர்கள் அது பாவம் என்று அவர்களுக்கு உணர்த்தப்படும் போது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல 3413வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மஸ்ஊதின் அல் பத்ரியு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்களுக்கு ஒரு அடிமை இருக்கின்றார். அந்த அடிமை ஒரு தவறு செய்து விட்டார். அப்ப அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னோம்னா, சாட்டையால் தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார். பயங்கரமான கோபம் அவருக்கு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இஅலம் அபா மஸ்ஊத்,
அபூ மசூத் அவர்களே, நீங்கள் கவனமாக கேளுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவர் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறார். பயங்கரமான கோபத்தில் இருந்தாலும் என்ன செய்யல, அது என்ன சப்தம் காதில் விளங்கல், அவர் காதில் விளங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அந்த சப்தம் விட்டவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்தில் வந்து, இஅலம் அபா மசூத், அபூ மசூதே கொஞ்சம் நீங்கள் கவனமாக கவனியுங்கள். இஅலம் அபா மசூத், அபூ மசூத் அவர்களே நீங்கள் சற்று கவனியுங்கள், சற்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. நிதானமாக செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவங்க பார்க்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே கையிலேருந்து சாட்டை அப்படின்னு செஞ்சிடறாங்க, கீழே போட்டுறாங்க. கீழே போட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஅலம் அபா மசூத், அபூ மசூத் அவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதை விட அல்லாஹ் உங்கள் மீது வலிமை பெற்றவன், ஆற்றல் பெற்றவன். உங்களுக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க, சாட்டையை வைத்து அடிக்கின்றீர்கள். உங்க அடிமையின் மீது உங்களுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ, என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதை விட அல்லாஹ் உங்கள் மீது அதிகாரம் பெற்றவன், வலிமை பெற்றவன் அப்படின்னு சொன்னவன அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா அத்ரிபு மம்லூகன் பஅதஹு அபதா, அதற்கு பிறகு என்னுடைய வாழ்நாளில் நான் எந்த ஒரு அடிமையையும் அடித்ததே கிடையாது. அவங்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இதே செய்தி முஸ்லிமில் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எச்சரிக்கை செய்தவுடன் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹுவ ஹுர்ருன் லிவஜ்ஹில்லாஹ், இந்த அடிமையை அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி நான் விடுதலை செய்து விடுகிறேன், சுதந்திரமானவனாக நான் ஆக்கி விடுகின்றேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா லவ்லம் தஃஅல், நீங்கள் அவ்வாறு விடுதலை செய்திருக்காவிட்டால் லமஸ்ஸத்துகன் நார், நரக நெருப்பு உங்களை தீண்டி இருக்கும், நரக நெருப்பு உங்களை கரித்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோசித்து பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் நாம அநியாயமா ஒரு ஆளை அடிக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம அநியாயமாக ஒருவரை தாக்குகின்றோம், ஒருவரை அடிக்கின்றோம். நம்முடைய மனசாட்சிக்கு நல்ல தெரியுது நாம செய்யறது அநியாயம். ஏன்னு சொன்னோம்னா, நாம ஒருவரை தண்டித்தால் எந்த அளவுக்கு அவன் பாவம் செஞ்சானோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், தண்டிக்கணும். நமக்கு அளவு தெரியுமா? ஒருவன் செய்த சின்ன தவறு நமக்கு பயங்கரமான தவறாக தெரியும். ஒருவர் செய்யக்கூடிய பெரிய தவறு நமக்கு சிறிய தவறாக தெரியும். இப்ப நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுது, நீங்க இந்த மாதிரி அடித்தீர்கள் என்று சொன்னால் நரக நெருப்பு உங்களை பிடித்து விடும், அல்லாஹ் உங்களை தண்டித்து விடுவான் என்று நாம் அல்லாஹ்வை கூறி எச்சரிக்கை செய்தால் நம்முடைய நிலைமை என்ன? நாம நியாயப்படுத்துவோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இவன் என்னென்ன தப்பு செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சேட்டை பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அநியாயம் பண்ணான்னு தெரியுமா? உங்க வீட்டுக்கு நடந்தா தெரியும். இதுதான் நம்முடைய பண்பாடு, நம்முடைய பேச்சு இப்படி தானே. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவங்களுடைய பண்பை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்த பிறகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நம்மோடு உயிரோடு இல்லை. உயிரோடு இல்லாவிட்டாலும் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தால் நம்மை எப்படி எச்சரிக்கை செய்வார்களோ அது போன்று அவருடைய நபி மொழிகள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த நபி மொழிகள் நம்மில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன, சஹாபாக்களிடம் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு நான் மரணிக்கின்ற வரை எந்த ஒரு அடிமையும் அடித்ததே கிடையாது என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை எப்படி பார்த்தார்கள்? இன்றைக்கு நம்முடைய பார்வை அற்பமான பாவம், அவருடைய பார்வையிலே மிகப்பெரிய மலைப்பாறை தங்கள் மீது விழுந்தால் நாம் எப்படி நசுக்கி விடுவோமோ, அழிந்து விடுவோமோ, அதுபோன்று தன்னை அழிக்கக்கூடியதாக அந்த பாவத்தை பார்த்தார்கள். மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 30வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஅரூர் என்பவர் ரபதா என்ற இடத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்குறாங்க. ஒரு முதலாளி எப்படி இருப்பாரு, ஒரு எஜமான் எப்படி இருப்பான், ஒரு அடிமை எப்படி இருப்பான். எஜமானுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கு. எஜமான் நல்ல வசதியான ஆடையை, உயர்தர ரக ஆடைகள் அணிந்திருப்பார். அடிமை விலை குறைந்த ஆடைகளை அணிந்திருப்பார், மற்ற ரகமான ஆடைகளை அணிந்திருப்பார். எஜமான் ஒரு உயர்ந்த ஆசனத்திலே அமர்வார், அடிமை கீழே உட்கார்வாரு.
ஆனா இவர் அபூதர் ரலியல்லாஹு அவர்களையும் பார்க்கிறாரு, அவங்களுடைய அடிமையும் பார்க்கிறாரு. அபூதர் ரலியல்லாஹு அவங்க என்ன சட்டை போட்டிருக்காங்களோ அதே சட்டை அவர் போட்டிருக்காரு, அதே ஆடையர் உடுத்தியிருக்கின்றார். அவரை தனக்கு நிகரானவராக தன்னுடைய அடிமையை அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு நிகராக வைத்து அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ இவர் கேட்கிறார், மாயூர் கேட்கிறார், அபூதர் அவர்களே, நீங்க உங்க அடிமையோடு அடிமையும் நீங்கள் சமமாக இருக்கிறீர்கள். அவர் ஒரு அடிமை, உங்களுக்கு அடிமை. நீங்க உடுக்கிற ஆடை அவருக்கு கொடுக்குறீங்க, நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுங்க அதே சாப்பாடு அவருக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு சமமாக அந்த அடிமையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் காலத்துல வந்து நான் வந்து ஒரு அடிமையை திட்டினேன். அந்த அடிமையுடைய தாயார் அவர் வந்து ஒரு அந்நிய மொழியை சார்ந்தவர். அரபிகள் வந்து அந்நிய பாஷையை பேசக்கூடியவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அஜமிம்பாங்க. அஜமினா ஆடு மாடு விலங்குன்னு அர்த்தம். இவர் என்ன செய்கின்றார், அந்த அடிமையை அவருடைய தாயை வைத்து குறை சொல்லுகின்றார். அவருடைய தாய் வந்து கருப்புங்கிற பெண், எப்படின்னா சௌதா, கருப்பியின் மகனே அப்படின்னு செய்றாரு, தன்னுடைய அடிமையை திட்டுறாரு. இன்னைக்கு நாம பேசுற வார்த்தைகளை தான் எடுத்துன்னு வச்சுக்கிடுங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கருப்பியின் மகனை என்ன செய்றாரு, தன்னுடைய அடிமையை வந்து திட்டுறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதருக்கு சொன்னார்கள், அபூதர் அவர்களே, இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, உங்களிடம் வந்து அறியாமை காலத்தினுடைய குணம் உங்களிடம் இருக்கிறது. இஹ்வானுக்கும், உங்களுடைய அடிமைகள் என்பவர்கள், ஹவனுக்கும், உங்களுடைய சகோதரர்கள். மற்ற மதங்கள்ல தான் அடிமை வந்து எந்த உரிமையும் கிடையாது. அடிமைகள் என்றாலே அவர்கள் ஆடு மாடு விலங்குகளை போன்று மற்ற சமுதாயங்கள்ல நடத்துவாங்க. அந்த அடிமை முறை இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இஸ்லாம் அடிமை முறை இருக்குது என்று சொன்னாலும் அடிமைகளை எப்படி இஸ்லாம் பார்த்தது? நாம் எப்படி சுதந்திரமானவனாக இருக்கிறோமோ அது போன்று அடிமைகளுக்கும் உரிமைகளையும் கடமைகளையும் இஸ்லாம் கொடுத்தது. நபிகள் சொன்னார்கள், இஹ்வானுக்கும் ஹவனுக்கும், உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதிஹி, யாருடைய சகோதரன் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறானோ ஃபல்யுத்இமுஹு மிம்மா யஅகுல், அவன் சாப்பிடுவதை அந்த அடிமைக்கு முன்ன கொடுக்கட்டும். வல்யுல்பிஸு மிம்மா யல்பஸ், அவன் அணிவதை அந்த அடிமைக்கும் அவன் அணிவிக்கட்டும். வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், அவர்களால் செய்ய முடியாத வேலையை நீங்கள் அவர்கள் மீது சுமத்த வேண்டாம். ஃபைன் கல்லஃப்துமூஹும், நீங்கள் சுமத்தக்கூடிய அவ்வாறு ஒரு பயங்கரமான பெரிய வேலையை சுமத்தினால் ஃபஅஈனுஹும், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பிறகு நான் என்னுடைய அடிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அடிமைகளை கவனிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, நாம் உண்பதை உண்ண கொடுக்க வேண்டும், நாம் அணிவதை அணிய கொடுக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு சக்திக்கு மீறி வேலையை கொடுக்கக்கூடாது, அவர்களால் முடியாத வேலையை கொடுத்தால், சிரமப்படக்கூடிய வேலையை கொடுத்தால் நாமும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னதினால் நான் எந்த அந்தஸ்து இருக்கிறேனோ அது போன்று என்ன செய்கிறேன், என்னுடைய அடிமையும் நான் எனக்கு நிகராக வைத்திருக்கிறேன் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நபிகள் நாயகம் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பிறகும் மரணித்த பிறகும் அவர்கள் மரணிக்கின்றவரை ஒரு தவறுக்கு அவருக்கு சுட்டி காட்டப்படும் பொழுது அவர்கள் எப்படி அந்த தவறிலிருந்து மீண்டு வந்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சஹாபாக்குடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இன்றைக்கும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் ஒப்பிட்டு பார்த்து சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதுபோன்று எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவங்க செய்யக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறான்னு பாருங்க. நமக்கெல்லாம் தெரியும், வரலாறுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மக்காவுடைய வாழ்க்கையில் சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள். இவர்களை எதிரிகள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் என்பது நமக்கு என்ன செய்யும் தெரியும். பயங்கரமான கொடுமையை செய்தார்கள். அப்படியே சுட்டரிக்கக்கூடிய வெயில்ல வெற்று மேனியோடு கிடைத்து விடுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்துல கயிற்றை கட்டி சிறுவர்கள் கையில் கொடுத்து விடுவார்கள். அப்படியே மக்காவுடைய தெருக்கல்ல ஆடு மாடுகளை இழுத்து சென்ற மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இழுத்து செல்வார்கள். அந்த மாதிரி சஹாபாக்களை கொடுமைப்படுத்திய ஒரு ஆள் யாருன்னு சொன்னோம்னா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாடுறாங்க. இந்த அபூ சுஃபியான் வந்து மக்காவில் வாழும் பொழுது
இந்த மாதிரி பிலால் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைப், சல்மான் ரலியல்லாஹு இவங்களெல்லாம் கடுமையாக கொடுமைப்படுத்துவதை ஆதரித்தவர், கொடுமைக்கு துணை நின்றவர். அப்போ பிற்காலத்தில் இந்த அபூ சுஃபியான் மதீனாவுக்கு வர்றார். மதீனாவுக்கு ஒரு விஷயமா வரும்போது சல்மான் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவங்க அவங்க ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த அபூ சுஃபியான் கடந்து போறாரு. கடந்து போகும்போது பிலால் என்ன செய்யறாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றார். கையில் அப்படி கூர்மையான வாள் இருக்கு. அவர் யுத்தத்துக்காண்டி வரல, அவர் ஒரு விஷயமா வந்திருக்கிறார் மதீனாவிற்கு. அப்போ பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி மா அஹதத் சுயூஃபுல்லாஹி மின் உனுகி அதுவல்லாஹி மா அஹதஹா. அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ்வுடைய வாட்கள் அல்லாஹ்வுடைய எதிரியின் கழுத்தில் எந்த இடத்தை வெட்ட வேண்டுமோ இன்னும் வெட்டாமல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா யுத்தத்திலான வெட்ட முடியும். மதீனாவில் இவங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியான் ஒரு சந்திப்புக்கோ ஏதோ ஒன்றுக்கு வருகிறார். வரும்போது அவரை பார்த்து விட்டு பிலால் என்ன செய்றாரு, கையில வாளை தடவி கொண்டு சொல்றாரு, இந்த அல்லாஹ்வுடைய எதிரியுடைய கழுத்துல எந்த இடத்துல இந்த வாள் வெட்டணுமோ இன்னும் வெட்டாம இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தகூலூன ஹாதா லி ஷைഖி குரைஷின் வ சய்யிதுஹும். அவர் குரைஷி குலத்துல ஒரு பெரிய தலைவர், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வயோதிகர், அவரை பார்த்து நீங்கள் இப்படி சொல்றீங்களே அப்படிங்கிறாங்க. ஏன்னா சண்டை பிடிக்கக்கூடிய காலகட்டம் கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுல என்ன தப்பு இருக்குது யோசித்து பாருங்க. அபூ சுஃபியான் ஒரு காலத்தில் கொடுமைக்கு துணை நின்றவர். இன்றைக்கு இஸ்லாம் மேலோங்கி விட்டது. இஸ்லாம் மேலோங்கிய காலகட்டத்திலே அவர் மதீனாவிற்கு வரும்போது இந்த வார்த்தையை பிலால் சொல்றார். ஏன்னா மார்க்கம் அப்படித்தானே சொல்லுது, உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கும் நல்லது செய்யுங்க, இது பில்லதி அஹ்சன். உங்களுக்கு எவர்கள் தீமை செய்தார்களோ அவர்கள் நல்லதை கொண்டு தடுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லி காட்டுது. என்றாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவங்க யோசிச்சிருப்பாங்க போட்டிருக்கு, இந்த அபூ சுஃபியான் எவ்வளவு பெரிய கொடுமைக்கெல்லாம் துணை நின்றவர், எப்படிப்பட்ட இஸ்லாமிய விரோதியாக அவர் இருக்கின்றார் என்பதை யோசித்து விட்டு, அப்ப நம்ம சொன்ன வார்த்தை எதுவும் பிழை இருக்குமோ, என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க, குறைஷியில் ஒரு பெரிய தலைவர், ஒரு வயோதிகர், அவரை போய் ஏமா இந்த வார்த்தை சொல்றீங்க அப்படிதான் சொன்னாங்க. இல்ல கெட்ட வார்த்தை இருக்குதா, ஏதாவது பாவமான வார்த்தை இருக்குதா என்றாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தை இந்த வார்த்தை அப்படியே உறுத்துது. அப்போ அவங்களாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி சல்மான், பிலால், சுஹைப் 3 பேரும் அமர்ந்து இருந்தாங்க, அபூ சுஃபியான் கடந்து போனாரு. அப்போ பிலால் என்ன செஞ்சாரு, தன்னுடைய வாளை தடவி கொண்டு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய எதிரியின் கழுத்தை வெட்ட வேண்டிய வாள் இன்னும் வெட்டாமல் இருக்கிறது அப்படின்னு செய்றாரு. அவர் சொன்னாரு. நான் அப்ப சொன்னேன், அவர் குறைஷியில் ஒரு பெரிய தலைவர், ஒரு வயோதிகர், அவரை பார்த்து ஏன்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னவன நபிகள் நாயகம் சொன்னாங்க, அபூபக்கர் லஅல்லக அக்லப்தஹும். அபூபக்கர் அவர்களே, நீங்கள் அவர்களை கோபமூட்டி இருக்கலாம். லயின் குந்த அக்லப்தஹும் லகத் அக்லபக ரப்புக். நீர் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தால், யாருக்கு, பிலாலுக்கு, சுஹைபுக்கு, சல்மானுக்கு நீங்கள் கோபத்தை, உங்களுடைய வார்த்தை கோபத்தை உண்டாக்கி இருந்தால் நீங்கள் உங்கள் இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மார்க்கத்துக்காண்டி தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்துக்காண்டி உழைத்தவர்கள், பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தவர்கள். பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் பாதிப்பினுடைய வலி என்பது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மார்க்கத்துக்காண்டி பெரிய தியாகம் செய்தவர்கள், குறைத்து மதிப்பிடவில்லை. என்றாலும் இவருடைய பாதிப்பிற்கு அவங்க சொன்ன வார்த்தை தவறான ஒரு வார்த்தை கிடையாது, சரியான கருத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க அபூபக்கர் அவர்களே, நீங்க சொன்ன வார்த்தை அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தால் நீங்கள் உங்கள் இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக அந்த மூவரிடம் வருகிறார்கள். சொல்லுவாங்க, யா இஹ்வதா அகலம்துக்கும், என்னுடைய சகோதரர்களே, உங்களுக்கு நான் ஏதாவது என்னுடைய வார்த்தை கோபத்தை ஏற்படுத்தி விட்டதா? அப்ப அவங்க சொன்னாங்க, லா, அபூபக்கர் அவர்களே, அப்படி ஒரு கோபத்தை எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. யக்ஃபிருல்லாஹு லக யா உஹை, எங்களுடைய பாசத்திற்குரிய நண்பரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தான் சொன்ன வார்த்தை இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு கொடுமைகளை, தியாகங்களை செய்த இந்த தோழர்களுடைய உள்ளத்தை பாதித்திருந்தால் அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தன் மீது ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு ஒரு கவனமாக
எவ்வளவு எச்சரிக்கையாக, எவ்வளவு பணி தவறு சுட்டி காட்டப்பட்டவுடன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல்லவா, கைருல் குரூனி கர்னி, தலைமுறையில் சிறந்தது என்னுடைய தலைமுறை என்று சொன்னார் அல்லவா. அது சாதாரண ஒரு விஷயமா? அருமை சஹாபாக்கள் உண்மையான மூமின்களாக இருந்தவர்கள் திருமறை குர்ஆனுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை அவருடைய உள்ளங்களை பாதித்திருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் உம்முடைய இறைவனை கோபப்படுத்தி விட்டேன் சொன்னவுடன் அவங்க பெரிய இஸ்ஸத்லாம் பார்க்கல. நபிகள் நாயகம் காலத்தில் ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து யார்? சஹாபாக்கள் தான் பயந்தார்கள். நபிகள் நாயகத்திற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒருவன் கோபத்தை ஏற்படுத்தி விட்டான், அவன் மீது அல்லாஹ்வின் கோபம் கண்டிப்பாக ஏற்படும் என்று நபி தோழர்கள் பயந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒருவன் கோபத்தை உண்டாக்கி விட்டால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படும் என்று பயந்தார்கள். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த நபி தோழர் நீங்க சொன்ன வார்த்தை பிழையான வார்த்தை அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தால் அல்லாஹ் உங்கள் மீது கோபப்பட்டு இருப்பான்னு சொன்னோன்னு தன்னுடைய அந்தஸ்தை பார்த்தார்களா? நான் மிகப்பெரிய இறை தூதருக்கு அடுத்து தான் சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடியவன், என்னுடைய கண்ணியம் என்ன, நான் சொன்ன வார்த்தைக்காக நான் கவலைப்படுவதா என்று பார்த்தார்கள்? பார்க்கவில்லை. அவருடைய உள்ளமெல்லாம் இறைவன் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும், இறைவன் நம்மை மன்னிக்க வேண்டும், இறைவன் நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும், நாம் சொர்க்கத்திற்குரிய மக்களாக ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனை நம் மீது ஏற்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்றுதான் அந்த உண்மையான நபி தோழர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையில் அவங்க சின்னஞ்சிறிய தவறுகள் நம்முடைய பார்வையில் நம்முடைய பார்வையில் வந்து இதெல்லாம் யோசித்து பாருங்க. இந்த வார்த்தை சொல்றதுன்னா ஒரு முடியை விட மெல்லிய பாவம் தானே, ஒரு தூசு மாதிரி தான் இந்த பாவத்தை பார்ப்போம். ஒரு வார்த்தையை சொல்றோம், நாம் அதை நல்லது சொன்னால் நாம நினைப்போம். யாராவது ஒன்று செய்யறாங்க, அவங்கள கொடுமைப்படுத்தினவங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், நியாயமான வார்த்தைகளும் பாதிக்கப்படும் திட்டம் வச்சுக்கிறேன், எதுக்குப்பா அப்படின்னு சொன்னா வச்சுக்கிறேன், நாம என்ன நினைப்போம்? எல்லாம் நல்லதை நம்ம சொல்லி இருக்கிறோம், நாம சரியா நடந்திருக்கோம் நினைப்போம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள்? நாம சொன்ன வார்த்தை இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், கொடுமைக்கு உள்ளானவர்கள், நாம சொன்ன வார்த்தை இவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தத்தை உண்டாக்கி இருக்கும், தப்பான வார்த்தையை பேசிவிட்டோம் என்று பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். இன்னும் ஏராளமான சம்பவங்கள் நபி தோழர்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய அவர்கள் செய்த செயல்கள் ஒரு தவறாக இருக்கும் என்றால், ஒரு பாவமாக இருக்கும் என்றால், அது தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டவுடன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு வரலாறுகளிலே ஆதாரபூர்வமான சான்றுகளிலே இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே நாம் அவற்றை விரிவாக காண்போம். கேள்வி பதில் இருக்குங்க? சரி, உட்காருங்க. கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பரிசை வாங்கிட்டு போங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும்.